வண்டியில போகும்போது ரோடு மேடு பள்ளம் தெரியாம ஸ்மூத்தா போகணும். ஆனா உங்க வண்டி ஒரு படகு மாதிரி ஆடுதா? ஒவ்வொரு குழிக்குள்ள இறங்கும் போதும் தக் தக்குன்னு இதயம் துடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குதா? சஸ்பென்ஷன் என்பது சொகசுக்காக மட்டும் கிடையாது. அது உங்க பிரேக் கண்ட்ரோல், டயர் கிரிப், உயிர் பாதுகாப்பு எல்லாத்துக்கும் காரணம். இன்னைக்கு உங்க ஷாக் அப்சார்பர் நல்லா இருக்கா இல்ல காலி ஆயிடுச்சான்னு கண்டுபிடிக்கிற 5+2 முக்கிய ரகசிய வழிகள் சொல்லப் போறேன். வண்டிய நிப்பாட்டி ஒரு கார்னர்ல கைய வச்சு பலமா அமுக்கி விடுங்க. ஒரு தடவையோட நின்னுடுச்சுன்னா ஓகே. இல்ல தலையாட்டி பொம்மை மாதிரி 2-3 தடவை மேல கீழ ஆடிக்கிட்டே இருந்தா ஷாக் அப்சார்பர் காலின்னு அர்த்தம். இதுதான் வீட்லயே செய்யக்கூடிய முதல் டெஸ்ட். சக்கரம் பின்னாடி இருக்கிற அந்த இரும்பு ராட், ஸ்ட்ரட், அதுல ஆயில் கசிஞ்சு பிசுபிசுப்பா இருந்தா கவனிங்க. ஆயில் வெளியில வந்துருச்சுன்னா அப்புறம் அது ஷாக் இல்ல, வெறும் இரும்பு கம்பிதான். குஷனிங் இஸ் ஈக்குவல் டு 0. டயர்ல ஒரு பக்கம் மட்டும் அதிகமா தேஞ்சு இன்னொரு பக்கம் புதுசா இருந்தா அது டயர் பிரச்சனை கிடையாது. ஷாக் அப்சார்பர் லோட சரியா தாங்கலன்னு அர்த்தம். இத கவனிக்காம விட்டா டயரும் போகும், மைலேஜும் போகும். நீங்க பிரேக் போடும்போது வண்டியோட முன்பக்கம் ரொம்ப கீழே குனியுதா? இதனால என்ன ஆகும் தெரியுமா? பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அதிகமாகும், ஸ்டியரிங் கண்ட்ரோல் குறையும், எமர்ஜென்சி பிரேக்கிங்ல வண்டி ஸ்லிப் ஆகும். இது சஸ்பென்ஷன் வீக் ஆனதுக்கான முக்கியமான வார்னிங். வண்டிய மெதுவா திருப்பும்போது கீச் கீச்சுன்னு சத்தம் வருதா? அதுக்கு காரணம் சஸ்பென்ஷன் புஷ். ரப்பர் காய்ந்து போயிருந்தா இப்படித்தான் சத்தம் வரும். பல மெக்கானிக் மொத்த செட்டு மாத்தணும்னு சொல்வாங்க. ஆனா சில நேரம் ஒரு சின்ன புஷ் சேஞ்ச் போதும். ஹைவேல 80-100 வேகத்துல வண்டி ஃப்ளோட்டிங் மாதிரி ஃபீல் ஆறுதா? அது ஷாக் அப்சார்பர் ஸ்ட்ரென்த் குறைந்ததுக்கான சைன். குட் சஸ்பென்ஷன் இருந்தா தான் ஹை ஸ்பீட் டிரைவிங் சேஃப். 50,000 முதல் 80,000 கிலோமீட்டர் வரை ஷாக் அப்சார்பரை கண்டிப்பா செக் பண்ணணும். ஒரு பக்கம் மட்டும் மாத்தாதீங்க. ஆல்வேஸ் பேரா, லெஃப்ட் அண்ட் ரைட் மாத்துங்க. அப்போதான் பேலன்ஸ் சரியா இருக்கும். நல்ல சஸ்பென்ஷன் இருந்தா தான் ரைட் கம்ஃபர்ட், பிரேக் சேஃப்டி, டயர் லைஃப், ஃபேமிலி சேஃப்டி எல்லாமே பாதுகாப்பா இருக்கும். உங்க வண்டி குழிக்குள்ள இறங்கும்போது தக் தக், கீச் எந்த மாதிரி சத்தம் வருது? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க குடும்பம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாதுகாப்பா ஓட்டுங்க, ஸ்மூத்தா பயணிங்க.